புடவை புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவைக்காரே, நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது ஏய், இதுக்கு ஏன்டா வாய் ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா இல்ல 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படித்தான் வாழ்றாளோ. புடவைக்காரே, யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல நடக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாரு ரெட்டா பாரு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கினோமா அனுப்பணுமா இல்லாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டில குத்துனானு. அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனியா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்றேன்? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்பிடாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன. உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி, கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி, குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி, புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில நீ பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா? கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய, பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்ற தூக்கிட்டு போற?
இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். இவனெல்லாம் போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேன்னா டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணானருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய், ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே, நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால, நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர களவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பான்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுற, உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா, ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம். போய் தொலை. போயிட்டு வரட்டி செல்லம், உனக்கு தாண்டி போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியா? முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரமாச்சு, அம்மா பால் அம்மா பாலுன்னுவான். கதை திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கிக்க. என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும் பின்னி பெடல் ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரே போறோம். வேற ஒத்தி வேணாம். என்னடி இவ்ளோ லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? இவங்க கிட்ட வாகப்பட்ட நாள்ல இருந்தே முறை வாசல் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். மாப்பிள கூப்பிடுறானே. நான் பார்க்காம போயிட்டு வாடாங்க. என்ன மாப்பிள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறா? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு 1க்கு 2 இருக்கு. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பறம் 2 வச்சு காலம் தள்ளுற? அதையான் கேக்குற மாப்பிள. அக்கா காரிய கல்யாணம் பண்ண 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கல. குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள, பேட் விஷயம் மாப்பிள. சரி வா மாப்பிள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள, எனக்கு பழகல மாப்பிள. வா மாப்பிள. குடிக்க மாட்டேன் மாப்பிள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள. சொல்றேன்ல வா. விடமாட்டான் பழகுதா, எப்படி ஏறுறது? மெதுவா. சொல்லுங்க மாப்பிள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ணா ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ணா? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம விடமாட்டான் பழகுது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோறை போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 ஊட்டுவாளுங்க. அவளுக்கு மட்டும் ஊட்டுறியா? அவசரப்படுற. என்ன கொஞ்சமா ஊட்டுற? இந்த வாய் தோற. அம்மா ஊட்டுற. தண்ணி தண்ணி ஊட்டினேன், தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கோ ஒருத்தி அந்த காலாமுக்கோ அந்த சுகம் இருக்கு. நான் தான் மொத அமுக்குறேன்டி. ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன பண்ற? இந்த சுகத்தை தாண்டி உங்ககிட்ட அனுபவிச்சேன், வேற ஒன்னும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு விட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க.
இவனுங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி செல்லம், இவ்வளவு எழுப்பி பாப்ப ஏந்திரி. அக்கா காரி தூங்கிட்டா, இப்படி தூங்கினா எப்படி குழந்தை போறக்கும்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. மேல செய்யறான் கதவை திறந்து என்னன்னு கேட்டா, வயல நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே, இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குது. என் நிலைமை எவனுக்கு மாப்பிள்ள பாத்து பாக்காம அதான் கூட்டம் வந்துட்டல. கல்யாணம் ஆகல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது. எனக்கு 2 குழந்தை இருக்குடா. ஆளை பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசல. இவன மாதிரி கல்யாணம் ஆகுது மட்டும் என்ன நானே? மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா? எங்களுக்குலாம் வேலை இல்லையா? வாடா யூட்டன் பண்றா. எங்கடா குழந்தை மாதிரி இருக்கிறான், என்னமா குத்துறான்? சார் ஒரு சின்ன டவுட். நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? இனிமே அதை பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலையா பாடுறா. மாப்பிள்ள கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா. மாப்பிள்ள உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. நம்ம பொண்டாட்டி பேரு கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ? மகாலட்சுமி கேக்குறானுங்க. சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா. சூப்பர். எல்லாம் ரெடிமேட்டா வச்சிருக்கானுங்க. ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்கான். மகாலட்சுமிக்கு இது உனக்கு, எனக்கு. இந்த பாட்டில் தான் நீ, இந்த தண்ணி நான். தூக்குறா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியவனா இருப்பானோ, மொட்டை குடி குடிக்கிறான். போறவன உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. இந்த காலி பட்டில தான் நீ. உனக்குலாம் 2 பொண்டாட்டி தேவையாடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதுதான். உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்குறது இல்ல. வாழ்க்கையில சந்தோஷம். என்னமோ பண்ணானே. ஏதோ பண்ணிட்டு போன போல இருக்கே. இருக்கா யோசிச்சு சொல்றேன். ஏண்டி நான் பேசுறதுக்குலாம் எதுக்கு பேசுறேன்? இப்படி பண்ணிட்டு போயிட்டா என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன செய்ய? அது அவன் வரான், நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம். வாங்க. போலீஸ்கார கூட அடி வாங்குறேன். அடிச்ச போதெல்லாம்
ஒரு அடி மாப்பிள்ள சமாளிக்கிற. என்ன மச்சான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க? ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா வர மாட்டீங்களா? எங்க இந்த ஊர்ல 2 பேர் அசிங்கமா போயிட்டாங்க, அவங்கள தூக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா சாமி, இப்பயாவது விட்டாளுங்களே. ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன? ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணும் ஆகலீங்க, எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு சொல்லும். ஹலோ, அந்த போனை உன் சேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அர்ஜென்ட்னு சொல்லு. பேர சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட இந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாய்? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்னை கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்ல இருக்கானா இல்லையா? அவரு வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. கார் வெளியே தான் நிக்குது. ஏன் ஆள வெளியே தான் வெயிட் பண்றான். வாய மூடிக்கிட்டு சேட்டுக்கிட்ட போன கூட. எங்க சேட்டுக்கிட்ட 10 கார் இருக்குங்கிறேன். எந்த கார்ல போவாரோ எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பரையாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தோட கூட. நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. 00. நம்பருக்கு முன்னாடி 0 எதுக்கு? ஏய், ஒரு சைட் வந்தோட சொல்ல. 10 கோடி கொடுக்கலனா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சேட் வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டுரு. ஓகே பாய். அண்ட் என்னை இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரியை விடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பயமா இருக்கு. போன்ல பேசின நீ தானே? ஆமா, நான் தான். என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி குடுக்குறீங்க. போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவன். நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம். ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை.
சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போடா. நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போட்டேன். நான் வர மாட்டேன், வேணும் நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மான மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன். மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான். நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு லெஃப்ட் டாப் பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா அப்படி இல்ல நான் காலே. ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்காடா? உனக்கு இல்லாம எனக்கானா? தங்கோட்டாடி. இது பாரு. டீ கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்டா ரைட்டா இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா வரீங்களா? இல்ல, half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? ஓ, அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு ஃபோன் பண்றேன். என்னங்க நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்ற? ஐ லைக் இட், ஐ லைக் இட், ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க? உங்க அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்கார பண்ணல. கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? மாமா, முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன். இப்ப அத கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்குனேன். என்னவோ விசாரணை கேஜ் மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தட்டன சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படவை போல இருக்கு.
இந்த பரதேசிகளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராது. நாத்தம் குடல புடுங்குது. உங்களுக்கு எங்க இந்த வேலை? யாருக்காகவும் இல்லடி, உங்க அப்பனுக்காக தான். நீங்க இப்படி தொடச்சா பாக்குறவங்க என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்பா தான் பேசுவாங்க. ஆனா உங்க அப்பா டங்கு டங்குன்னு குதிக்கிறாரு. மாப்பிள்ளைன்ற மரியாதை இருக்கா அவருக்கு? ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார், இங்க இருக்கிறது ஒரு ராமச்சந்திரன் தாயா. இன்னொரு ராமச்சந்திரனா தெருவுல போய் தேடு. அப்பா தேடி வந்திருக்காரு. வேலைக்காரனா இரு. அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்காத. போய் ஐயா வர சொல்லு. நான் வேலைக்காரனா பைத்தி. நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிக்காதீங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே. யா. இங்கே இருங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எங்க காலனி பஸ் ஸ்டாப்ல குப்பைய கொட்டுறானுங்க. 1க்கு 2க்கு போய் அசிங்கப்படுத்துறானுங்க. சகிக்க முடியல. உடனே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. மாநகராட்சிக்கு போக வேண்டியது இங்கே வந்தேன். ஒரு போர்டு வச்சிருக்கலாமே. வச்சிருக்கோம் சார். எவனும் கேக்குறது இல்ல. இவன் சுத்தமா கேக்குறது இல்ல சார். அவன் படிக்க தெரியாதவனா இருப்பான். மறுபடியும் உங்க ஏரியாவுல எவனாவது இப்படி பண்ணானா அவன் காலை உடைச்சிருங்க. கேஸே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சரி சார். இனிமே எவனாவது மீறினானா காலை உடைச்சற. அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா மாட்ட மாட்டாயா. நீ எதை வச்சு கண்டுபிடிப்பேங்கற? போயா, போய் வேலைய பாரு. ஐயோ, நானு அந்த போட்டோல இருக்கிறவன நானே கண்டுபிடிச்சிருவேன் சார். ஏதோ அவசரத்துல திறந்துப்பாய, மடிச்சபடியா. என்ன நீ தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? சஸ்பெண்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ஓகே சார். அப்பாடா, இப்ப தப்பிச்சிட்டேன். என்ன சொன்ன? மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா மாமா? காலனி அசிங்கப்படுத்துனது நீதான் எனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மாமா. அடுத்த 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட். சரிதானே? பாப்பா நைஸ், ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா, சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான். வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ. ஏய் ஏய் ஏய், எதடி வெட்டி பொளக்கணும்? இடத்தை காட்டு. சார், என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற, அந்த ஆண்டி அம்மாங்கற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவை தடுத்தாலும் சரி, வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான். அத மாமா பாத்துட்டாங்க. சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட், உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு? நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ? இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க, ட்ரெஸ் நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல. உனக்கு வருதா? அது வந்துங்க, இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டேன். வாய மூடு. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ என்ன ஏத்து பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன். கொன்னு போடுவேன். யாரு எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல தெரியும். அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்ட போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட்போம். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு, நான் 6 அடிக்க போறேன். அம்மா, சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்க. ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா. ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. நீ பத்திரமா இருக்கும் சார். நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ். பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி. பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதும் தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில உளற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே. எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டோம். அப்படி சீக்கிரமா முடிச்சா த்ரில் இருக்காதுடா. ஹலோ பிரதர். ஹாய். இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்துங்க. நான் சின்னச்சாமி, இன்ஸ்டால்மெண்ட் சின்னச்சாமி. இந்த ஊர்ல என்ன ஸ்மால் கார்டுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு கடன் இருக்கு. என்ன கடன்? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஆன லிவரை
போலீஸ் கொண்டு போகாம காப்பாத்துன என்னோட கடவுள் நீங்க. என்னடா ஸ்கூட்டர்ல பாரே வச்சிருக்கான்? வாடா கண்ணா, நாம எல்லாம் சேர்ந்தே அடிக்கலாம். சூப்பர். ஓ, கதிரவன் பாக்கும்போது இதெல்லாம் நான் வச்சுக்க. கதிரவன் யாரு? அப்பா இல்ல, சூரியன். சூரியன் இருட்டுற வரைக்கும் அண்ணன் இதை சாப்பிட மாட்டாரு. அப்படி ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்ண முன்னா போதுமே. இருந்தாலும் இப்ப எனக்கு அது வேணும். சரி சரி. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். செகண்ட் ஷோவா? நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரி தான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். பிடிங்க அவங்கள. டேய் பசங்க, ஓடிங்கடா. டேய் நில்லுங்கடா. சார் சார் இருங்க இருங்க. எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க. இருங்க. எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார். அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே சார்? இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுடா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா ஓ, தான். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏய் தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான். ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியில நம்ம தாசனையும் பார்க்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி சரி சரி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேக்கத்தை பாரு. ஹாய்.